தேர்தல் களத்தில் ஸ்டாரும் சொல்லும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் பாலாஜி. இன்னைக்கு நாம கலாய்வை மேற்கொள்ள இருக்கும் சட்டமன்ற தொகுதி கோபிச்செட்டிப்பாளையம். இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் சொன்னது என்ன, செஞ்சது என்ன என்பதையும், இந்த தொகுதி மக்கள் அவரை பற்றி என்ன நினைக்கிறார்கள், இந்த தேர்தலில் யாருக்கு வாய்ப்பு கொடுக்க போகின்றார்கள் என்பதை தான் நம்ம அடுத்த அரை மணி நேரம் பேச இருக்கிறோம். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமையானால், திரு செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய செங்கோட்டையன் அவர்களையும் சந்தித்துதான் நம்ம அடுத்த அரை மணி நேரம் பேச இருக்கிறோம். வாங்க தொகுதிக்குள்ள போகலாம். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. களம் எப்படி இருக்கு? களம் சிறப்பாக இருக்கிறது. காரணம், தூத்துக்குடி திருநெல்வேலி நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கிற போது எல்லோரும் மிரண்டு போயிருக்கிறார். அனைத்து கட்சி சார்ந்தவர்கள். அவருக்கு வருகிற கூட்டம் தமிழகத்தின் வரலாற்றில் இது போன்ற கூட்டத்தை காண முடியாத அளவிற்கு இப்போது நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை பார்த்ததற்கு பிறகு அனைத்து கட்சியும் கலங்கி போயிருக்கிறார்கள். விஜய் கூட்டம் இந்த இரண்டு மட்டுமே போதுமா? இந்த முறை இந்த முதல் தேர்தலிலே நீங்க முதல்வராக முடியுமா? உறுதியாக முடியும். காரணம், மக்கள் எப்படி வருகை தருகிறார்கள், எப்படி ஆர்ப்பரிக்கிறார்கள், அதை பொறுத்துத்தான் வெற்றி என்ற இலக்கை நம்மால் கணிக்க முடியும். ஆகவே வெற்றி என்ற இலக்கு இவரை பொறுத்தவரையிலும் மக்கள் ஏற்றுக்கொள்கிற தலைவராக, நாளை தமிழ்நாட்டை ஆள்வதற்கு தகுதியான தலைவர் என்ற முறையில் மக்கள் ஒவ்வொரு இடங்களிலும் மற்ற இயக்கத்தை போல் அல்லாமல் வருகின்ற கூட்டம், ஆர்ப்பரித்து வருகிற கூட்டம், வரவேற்கிற கூட்டம், வாழ்த்துகிற கூட்டத்தை பார்க்கிற போது ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. இந்த கூட்டத்தை எல்லாம் பார்க்கும்போது எந்த தலைவருக்குமே இல்லாத ஒரு கூட்டமா இருக்குன்னு பலரும் சொல்றாங்க. பட் இந்த கூட்டம் எல்லாமே வாக்கா மாறுங்கிறது எந்த தைரியத்துல நீங்க சொல்றீங்க? பொதுவாக தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை ஒரு தெளிவான முடிவை மேற்கொள்கிறார்கள். ஆண்டு முடிந்தவர்கள், ஆண்டு கொண்டிருப்பவர்கள் மட்டும்தான் இருக்க வேண்டுமா? ஒரு புதிய தலைமுறை ஏன் உருவாகக்கூடாது? அதுவும் 500 கோடி ரூபாய் ஆண்டிற்கு வருவாயை தேவையில்லை என்று மக்கள் பணியாற்றுவோர் வந்திருக்கிறார். அவர் நல்லாட்சி தருவார் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது. அரை நூற்றாண்டு காலம் அரசியல் பண்ணியாச்சு. இத்தனை வருடம் இல்லாத ஒரு அரசியல் வாழ்க்கை இப்ப புதுசா ஒரு குழந்தை தாவேக்கா மூலமா தான் நீங்க புதுசா ஒரு அரசியல் வாழ்க்கையிலே உள்ள என்ட்ரியா இருக்கிறதா பார்க்க முடியுது. எப்படி இருக்கு இந்த பயணம்? ஒரு 42 ஆண்டு காலம் அரசியல் வரலாற்றில் பல்வேறு தலைவரோடு நான் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன். பல்வேறு தலைவருடைய அரவணைப்பால் நான் இன்றைக்கு பல்வேறு பொறுப்புகளை பெற்றிருக்கிறேன். அதற்கு பிறகு இன்று இயக்கத்தில் இருக்கின்றவர்கள் இயக்கத்தை ஒற்றுமைப்படுத்த வேண்டும், எல்லோரும் ஒருங்கிணைக்க வேண்டும் சொல்லுகிற போது அவர் சாதாரண உறுப்பினராக கூட நான் இருக்கக்கூடாது என்று என்னை வெளியேற்றியதற்கு பிறகு என் நிலைகளே வேறு. ஏனென்று சொன்னால், என்னோடு இருப்பவர்கள், நம்முடைய சட்டமன்ற தொகுதியை சார்ந்தவர்கள் அனைவருமே ஒருமித்த கருத்தோடு தான் புதிய இயக்கமாக இருக்கின்ற அந்த இயக்கத்தில் நான் இணைந்தேன். காரணம், மாற்று இயக்கத்தில் எனக்கு இணைவதற்கு எனக்கு மனம் இடம் கொடுக்கவில்லை. ஆனால் புதிய தலைமுறையாக இருக்கிற எதிர்கால தமிழகத்தை காக்கக்கூடிய 50 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி வெடிப்பதை போல மக்கள் புரட்சி களம் சரியாக இருக்கிறது. களம் சரியாக இருப்பது மட்டுமல்ல, எதிர்காலம் சரியாக இருக்கிறது. எதிர்காலம் மட்டுமல்ல, நாளை தமிழகத்தை ஆள்வதற்கு தகுதியான தலைவர் என்ற முறையில் தமிழக வெற்றிக்கழக துணை தலைவர் தளபதி விஜய் அவர்களை நேசிக்கிறார். ஒரு 40 வருஷமா மக்கள்
இவரை மட்டுமே தான் தேர்வு செஞ்சுட்டே இருக்கிறாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, இவர் தான் எங்களுக்கு வேணும்னு நினைச்சாங்கல்ல, என்ன காரணமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்களை பொறுத்தவரையிலும் நான் நேசிப்பது மக்கள் அனைவரும் எனக்கு கொடுக்கப்படுகிற அன்பும் அரவணைப்பும் என்னுடைய இதய துடிப்பாக இருக்கிறது. மக்கள் என்ன விரும்புகிறார்களோ விருப்பத்திற்கேற்ப என்னுடைய பணிகளை முடிந்தளவுக்கு செய்து வருவதை மக்கள் இன்றும் நினைவு கூறுகிறார்கள், பாராட்டுகிறார்கள். ஆகவே தான் என்னால் மக்களை நேசிக்க முடிகிறது, மக்களும் என்னை நேசிக்கிறார்கள். அதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கிறது. இதுவரைக்கும் இந்த தொகுதி மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சது எல்லாமே இரட்டையில செங்கோட்டையன், இந்த இரண்டு மட்டுமே தான் இருக்கும். பட் இந்த தேர்தலில் முதல் முறையா இந்த தொகுதி மக்கள் உங்களை வேறு விதமா பார்ப்பாங்க. எப்படி அதை கையாள போறீங்க? களத்துல மக்கள் என்ன மாதிரியான விஷயங்களை உங்கள்ட்ட முன்வைக்கிறாங்க? 10 முறை போட்டியிட்டேன், 9 முறை வெற்றி பெற்றேன். ஒரே சின்னத்தில் தான் நான் நின்று வெற்றி பெற்றிருக்கிறேன். எல்லோருடைய எண்ணங்களிலும் இருந்தாலும் கூட இன்று இந்த சட்டமன்ற தொகுதி மக்கள் நினைப்பது ஒன்றே ஒன்றுதான். இவ்வளவு காலம் தலைவரோடு அம்மாவோடு அவருடைய நேசக்கரம் காட்டியதன் அடிப்படையில் சிறந்த பணிகளை அவர் சீரான முறையில் செய்திருக்கிறார். எல்லோருக்கும் பாதுகாப்பு அளிக்கின்ற வகையில் அனைத்து கட்டமைப்பு வசதிகளும் சிறப்பான முறையில் செய்திருக்கிறார் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் மக்கள் எங்களை நேசிக்கிறார்கள். நேசிப்பது மட்டுமல்ல, எந்த சின்னத்தில் நின்றாலும் வாக்களிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த விருப்பத்தின் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவருடைய சின்னமாக இருக்கின்ற விசில் சின்னத்திலே வாக்களிப்பதிலே எந்த மாறுபாடும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இப்போ பெரும்பாலான வயதானவங்கள்ட்டலாம் நீங்க வாக்கு சேகரிக்க களத்துக்கு போயிருந்திருப்பீங்க. நிச்சயமா இந்த முறையும் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம், இரட்டை இலைக்கு தான் ஓட்டு போடுவோம்னு யாராவது சொன்னாங்களா? இல்ல என்னோட சின்னம் இப்ப இதுதான் நீங்க எதுவும் எடுத்து சொல்லியிருக்கீங்களா? வயது முதிர்ந்த ஒருவர்கள் என்னிடத்தில் இது போன்ற கருத்துக்களை சொன்னார்கள். அதற்கு பிறகு நான் புதிதாக இயங்கப்பட்டிருக்கிற தளபதியினுடைய இயக்கத்தில் இருக்கிறேன் என்று சொன்னவுடன் சரி என்று சொல்லி சின்னத்தை காட்டியவுடன் உறுதியாக அதற்கு வாக்களிக்கிறோம் என்று அவர்கள் உத்தரவாதம் தந்தார்கள். அப்ப இந்த முறை இந்த தொகுதி மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னா, திரு செங்கோட்டையன் இவருக்காக ஒரு நல்ல மனிதர், இத்தனை வருஷமா எங்களுக்கான நிறைய உதவிகள் செஞ்சிருக்கிறாரு, இந்த பிம்பத்துக்காக ஓட்டு போடுவாங்களா? இல்ல உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தாவேகாவின் முகமா இருக்கக்கூடிய விஜய்க்காக ஓட்டு போடுவாங்களா? என்னை பொறுத்தவரையிலும் நான் எல்லோரும் அன்பு செலுத்தக்கூடியவன், எல்லோரும் நேசிக்கக்கூடியவன். ஆகவே மக்கள் விரும்புவது ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினர் தேவை என்பதுதான். அதே நேரத்தில் தலைமை எப்படி இருக்கிறது என்பதையும் மக்கள் கூர்ந்து கவனிப்பார்கள். ஒரு தலைமைக்கு பின்னாலே இருந்தால் மட்டும்தான் சிறந்த தலைமையாக இருக்கப்பட வேண்டும், புதிய தலைமையாக இருக்கப்பட வேண்டும், எதிர்கால இளைஞருடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்க வேண்டும், மக்கள் நலம் காக்கின்ற அரசாக வர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய நிலை. தவறே செய்யாமல் ஒருவர் ஆட்சி நடத்தி காட்டுகிறேன் என்று சூழலை ஏற்று இன்றைக்கு பணிகளை ஆற்றி வருகிற தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவரை தவிர யாராலும் துணிந்து சொல்ல முடியவில்லை. ஆகவே அறம் காக்கின்ற வகையில் மன்னன் எப்படி அறத்தை காக்கிறாரோ அதை போல அறம் காக்கின்ற தலைவராக இன்றைக்கு இருக்கும் அடிப்படையில் வெற்றி என்பது அவருடைய முகம் ஒன்றுதான். கரூர் நிகழ்வுக்கு பின்பு விஜய் மீது மக்களினுடைய பார்வை கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உறுதியாக இல்லை. நடைபெற்ற நிகழ்ச்சி ஒரு அக்கேஷன் என்று சொல்வார்கள், தவறு என்று குறிப்பிட முடியாது. ஏனென்று சொன்னால் இதற்கு பொறுப்பேற்கின்றவர்களே இயக்கத்திலே இருக்கின்றவர் மட்டுமல்ல, அரசை நடத்தக்கூடியவர்கள், காவல்துறை தான் அதை பாதுகாக்க வேண்டுமே தவிர மற்றவர்கள் அல்ல. எம்ஜிஆருக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது நீங்க தான் ஒரு டூர் பிளான் கொடுத்தீங்க, அதே மாதிரி தான் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாக்கும் கொடுத்தீங்க. எம்ஜிஆர் கொடுக்கும்போது ஒரு பழைய ஒயிட் கலர் துணியில கறி பூசி எழுதி தான் பிரச்சாரம்லாம் பண்ணீங்க. ஒரு க்ரௌடெல்லாம் கூட்டு வந்து தலைவர் இதை தான் பேசுவார், இப்படிதான் இருப்பார்னு ஒரு களம் இருந்துச்சுல்ல, அது மாதிரியான களம் இப்போ விஜய்க்கு இருக்கா? நீங்க என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்க? பொதுவாக புரட்சித் தலைவர் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் அவர் வருவார் என்று சொன்ன உடனே மக்கள் கூடுவார்கள். கூடுகின்ற இடத்திலே
அவர் தன் உரையாற்றுவார். நின்றாலே பொதுக்கூட்டம், நடந்தால் மகாநாடு. இப்போ தமிழக வெற்றி கழகம் எம்ஜிஆரை கையில எடுத்துட்டாங்க. எம்ஜிஆர் என்னெல்லாம் பண்ணாரோ ஒரு குழந்தையை தூக்கி தலையில வச்சிருக்கிறாங்க. க்ரௌடுக்கு முன்னாடி எம்ஜிஆர் என்ன மாதிரி ஸ்டைல்ல பேசுவாங்களோ அதே மாதிரி தான் விஜய் பேசுறாரு. ஒரு எம்ஜிஆராவே விஜய் நினைச்சிட்டு இருந்து தான் ஒரு கேம்பெயின் பண்றதெல்லாம் பலரும் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. நீங்க எம்ஜிஆர் கூட இருந்தே பிரச்சாரத்துக்கு போனவங்க, நீங்க பாக்குற பார்வை உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்கு? இன்றைய கால உலகத்தில் எல்லோரையும் ஒரு தலைவர் நேசிக்க வேண்டும் என்பதுதான். ஒருவருடைய பாணியை பின்பற்றுகின்ற அளவிற்கு அவர் தலைவரை நேசிக்கிறார். அவருக்குன்னு என்று ஒரு தனி பாணி இருக்கிறது, அதை அவர் பயன்படுத்துகிறார். எடப்பாடி பழனிசாமி நீண்ட நாட்களுக்கு பின்பு ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்கிறாரு. எனக்கு பதவி கொடுத்தவங்க காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்குறதுல எந்த தப்புமே இல்லை. இது ஒரு விஷயமா எடுத்து நீங்க வெளியில பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த 5 வருஷத்துல நீங்க என்ன நல்ல விஷயம் பண்ணீங்கன்னு மு.க. ஸ்டாலினை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புறாரு. இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க? பதவி கொடுத்தவர் காலில் விழுவது தவறில்லை என்று சொல்வது அப்பட்டமான பொய். பதவி கொடுத்தவரை எவ்வளவு சித்திரவதைப்படுத்தினார் என்பது நாடு அறியும். பதவி கொடுத்தவரை எவ்வளவு அவமானப்படுத்தினார் என்பது நாடு அறியும். ஆகவே நன்றி என்பது அவரிடத்திலே ஒரு துளி அளவு கூட இல்லை. தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற ஆசை அதிமுகவிற்கு உண்மையிலே இருந்ததா? முழுமையாக நம்முடைய தலைவரை பயன்படுத்தி கொண்டு 37% வாக்குகளை இணைத்து சுலபமாக வெற்றி பெற்று விடலாம் என்று விரும்பியது உண்மை. இல்ல, இப்ப இது எந்த அடிப்படையில சொல்றோம்? இப்ப நம்ம ஒவ்வொருத்தவங்க ஒரு விஷயத்தை விரும்புவாங்க. அவங்க நம்ம கிட்ட வந்து யாரும் பேசினாங்களா? அவங்களுடைய குழுவோ நம்ம குழுவோ மீட் பண்ணீங்களா? எதுவும் பேசினீங்களா? யார் மூலமா தொடர்பு கொண்டு பேசினாங்க? இந்த விஷயத்த நான் கேட்கிறேன். ஒவ்வொரு வகையிலும் எப்படி ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்ற முயற்சிகள் பல்வேறு நிலைகளிலே டெல்லி போன்றவர்கள் அதற்காக முயற்சிகள் மேற்கொண்டார்கள். இங்கும் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அது வெற்றி பெறவில்லை. விசில் அடித்து ஒவ்வொரு கட்சிகளுக்கா விஜய் அழைப்பு கொடுத்திருந்தாரு. கடைசி வரைக்கும் யாருமே வரல. தாவேகா தனித்து விடப்பட்டதாகவும் பலரும் சொல்றாங்க. தாவகை பொறுத்தவரையிலும் ஒரு மக்கள் சக்தி வாய்ந்த இயக்கம். கூட்டணி என்பது இன்றைய சூழலில் தங்களுடைய நிலைமைக்கேற்ப மாறிக்கொண்டிருக்கிற சூழல். கொள்கை கூட்டணி இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது. ஆனால் கூட்டணி ஒன்று சேர்கிறால் இது வியப்பாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் போட்டியே 2 பேருக்கு தான். ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகேனா உங்க தலைவர் அடிக்கடி சொல்றாரு. ஆனா மு.க. ஸ்டாலின் சொல்றது என்னமோ தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டின்னு சொல்றாரு. அதிமுகவிற்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு அதிமுக சொல்றாங்க. உண்மையிலே தமிழ்நாட்டில் யாருக்கு தான் போட்டி நடக்குது? தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் தெளிவாக மக்களுக்கு தெரிந்த ஒன்று, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி சொல்வதும் ஒன்றே ஒன்றுதான். நம்முடைய இயக்கத்தை பொறுத்தவரையிலும் நமக்கு நேரடியாக போட்டியுள்ளது திராவிட முன்னேற்றக் கழகம்தான். திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்துகிற சக்தி இவர் ஒருவருக்கு மட்டும்தான் இருக்கிறதே தவிர யாருக்கும் இல்லை. ஏனென்று சொன்னால் 10 முறை தோல்வியை தழுவிய பழனிசாமிக்கு அந்த வாய்ப்பே இல்லை. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பல்வேறு இடங்களில் பேசும் பொழுது மற்றும் பலரும் சொல்றாங்க. அவர் ஒரு தடவை கூட அதிமுகன்னு இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. என்ன காரணம்? இப்போடைய கூட்டணி என்பது தேசிய கட்சியோடு இணைந்து பணியாற்றுகிற ஒரு கூட்டணி. ஆகவேதான் என்டிஏ கூட்டணி என்று சொல்கிறார். அதில் எந்த கூட்டணி தலைமை என்பது இன்னும் எவரால் முடிவு செய்ய முடியவில்லை. இதுதான் இன்றைய தமிழ்நாட்டில் இருக்கிற நிலை. பாஜகவுடன் கூட்டணி வச்சா என்ன அடிமையா? அமித்ஷா என்ன பாகிஸ்தான்ல இருந்தா வந்திருக்கிறதா எடப்பாடினா சொல்றாரு. அவங்க கூட கூட்டணி வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க ஏன் பதறீங்கன்னு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணிட்டே இருக்கிறாங்க திமுகவை பார்த்து. உங்க பார்வையில அதிமுகவுடைய இந்த கூட்டணி எப்படி பாக்குறீங்க? அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளுக்கு ஒரு முறையாக இருக்கிறது. 2024 இவருக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து முதலமைச்சரை காப்பாற்றியவர்களே அவர்தான். அன்றைக்கு அவர் தேவையில்லை என்று தூக்கி எறிந்துவிட்டு அவரோடு நான் இணையப் போவதில்லை என்று வாக்குறுதியை தந்துவிட்டு
இஸ்லாமிய பெருமக்களுடைய கூட்டத்திலே எஸ்டிபிஐ கூட்டத்திலே பேசுகிற போது என்றைக்கும் அவரோடு இணையப் போவதில்லை, நீங்கள் தான் எங்களுடைய சகோதரன் என்றெல்லாம் பேசியதற்கு பிறகு இன்று நிலை மாறி இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்பதை அவர்தான் விளக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நன்றி அவரிடத்திலே என்றைக்கும் இல்லை என்பதுதான் பல்வேறு காலகட்டத்திலே அவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார். ஒன்று, முதலே சசிகலா சின்னம்மா சசிகலா அவர்கள், அடுத்ததாக தினகரன் டிவி, அவருக்கும் 18 சட்டமன்ற உறுப்பினர் நீக்கினார். அதற்கு பிறகு பிஜேபியோடு நான் கூட்டணி இருக்கப் போவதில்லை என்று வெளியேறினார். அதற்கு பிறகு ஓபிஎஸ்ஐ கட்சியிலிருந்து நீக்கம் செய்து தானே பதவி முழுமையாக ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு தேசிய முற்போக்கு கட்சியினுடைய நான் அங்கே ராஜ்யசபா கொடுக்கிறேன் என்று சொல்லி திருமதி பிரேமலதாவும் ஏமாற்றினார். ஏமாற்று வேளையில் கெட்டிக்காரர் பழனிசாமி தமிழ்நாட்டில் தன் சுயநலத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்வார். இல்ல, தன்னோட சுயநலத்திற்காக பழனிசாமி எதை வேண்டுமானாலும் செய்வார் அப்படின்னா இன்னும் பல தலைவர்கள் அவர் கூட இருக்கிறாங்கல்ல, இதையெல்லாம் நினைத்தால் அவங்க இன்னும் வெளியில வந்திருக்கலாம் தானே. பொதுவாக எல்லோருக்கும் களம் எப்படி இருக்கிறது என்பதை கணிக்க முடியாத சூழல். ஏதோ ஒரு இயக்கத்திலே தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அவருடைய சூழ்நிலைகள். அந்த சூழ்நிலை அடிப்படையில் தான் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். இதே களம் 10 நாட்கள் முன்னாலே வேட்பாளர் அறிவித்திருந்தால் எவ்வளவு பேர் வெளியே வந்திருப்பார் என்பது நாடறிந்த ஒன்றாக இருக்கும். அது காலத்தின் சூழ்நிலை. இறுதி நேரத்தில் ஒரு நாட்களுக்கு முன்னாலே செய்ததன் விளைவாக பல பேர் இன்றைக்கும் அவரோடு இணைந்து இருக்கிற சூழ்நிலை தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவில் இருந்து களம் காணும் பொழுது சக வேட்பாளர்கள் எப்படி இருந்தாங்க, இப்ப தாவேகாவில் இருந்து நீங்க களம் காண்றீங்க, சக 233 தொகுதியில இருக்கக்கூடிய மற்ற வேட்பாளர்கள்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவாக 234 தொகுதியில் இருக்கின்ற வேட்பாளர் அனைவருமே தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியுடைய வேட்பாளர் மட்டும்தான். அவர்தான் எங்கிருந்தாலும் வேட்பாளர். ஏனென்று சொன்னால் அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்கின்ற போது வேட்பாளரை பற்றி யாரும் சிந்திக்கப் போவதில்லை. வாக்கென்ற எண்ணிக்கை அவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காகத்தான் இருக்கிறதே தவிர வேறொன்றுமில்லை. இப்ப இந்த தூத்துக்குடியில கூடின கூட்டம், திருநெல்வேலிக்கு கூடுற கூட்டம், இதையெல்லாம் பார்க்கும்போது கடந்த காலங்களில் நீங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான கூட்டம் வரும், இப்போ இந்த கூட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்றைய சூழ்நிலையில் இவருக்கு வருகிற கூட்டம், ஆர்ப்பரித்து வருகிற கூட்டம், கடலில் கூடுகிற கூட்டம், கடல் அலையை போல எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளத்திலே மிதக்கிற கூட்டம் எந்த தலைவருக்கும் தமிழ்நாட்டிலே இன்றைய சூழ்நிலை இல்லை. ஆனா இப்ப எந்த ஊர்ல கூட்டம் நடக்குதோ அந்த ஊர்ல உள்ள மக்கள் மட்டுமே வரல, பக்கத்து மாவட்ட மக்களும் விஜயை எப்படியாவது பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்துலதான் வரதான்னு சொல்றாங்க. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஒரு தவறான கருத்து அது. அருகாமையில் இருக்க ஒரு மாவட்டத்திலே வர வேண்டும் என்று சொன்னால் 1000-2000 பேர் வரலாம். நேற்றைய முன்தினம் நடைபெற்ற நிகழ்ச்சி ஏறத்தாழ 5 லட்சம் மக்கள் தெருவிலே வந்தார்கள், வரவேற்றார் என்று சொன்னால். வெளியூர்லேருந்து வந்தால் மீறி போனால் ஒரு 5000 பேரை தான் திரட்ட முடியுமே தவிர 5 லட்சம் மக்களை திரட்ட இயலாது. மக்களை வெள்ளமென பெருக்கெடுத்து வருகிறார்கள். நாளை ஆட்சி மாற்றங்கள் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். தமிழ்நாட்டை ஆள்வதற்கு தகுதியான தலைவர் என்று எல்லோரும் நேசிக்கிறார். இதுதான் இந்த கூட்டத்திற்கு காரணம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த அரசியல் தாக்கம் அதிமுகவிற்கு பாதிக்கும் பட்சத்தில் அது எந்த மாதிரியான பாதிப்பா இருக்கும்? எவ்வளவு சதவீதமான வாக்குகள் அதிமுகவிடம் இருந்து நீங்க வாங்கி பெற்றிருப்பீங்க? பொதுவாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்றைய சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தான் இன்றைக்கு போட்டியை தவிர வேறு யாருக்கும் இல்லை. ஒவ்வொரு முறையும் அரசியல் கட்சி தலைவர்களும் சரி, உறுப்பினர்களும் தொண்டர்களும் சரி, அவங்கவுங்க கட்சிக்கு பல்வேறு விதமான எஃபோர்ட் போட்டு தான் அந்த கட்சிக்கெல்லாம் ஓட்டு வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய பல கட்சிகள் மட்டும்தான் சொல்றாங்க மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க. ஆனா மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புறாங்களாங்கிறது எனக்கு தெரியல. அப்படி இருந்திருந்தா இன்னும் இந்த திராவிட கட்சிகள் மட்டுமே மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்க முடியும். திராவிட கட்சிகள் இரண்டுமே
இதுதான் கடைசி தேர்தலாக இருக்கும். ஒரு கட்சி ஆளுகிற போது மற்றொரு கட்சி வருவதற்கு வாய்ப்புகள் மாறி மாறி இந்த காலம் மாறும். காரணம், ஒரு புதிய சித்தாந்தத்தை, புதிய மறுமலர்ச்சி, புதிய வரலாற்றை படைப்பதற்கு ஒரு தலைவர் வந்திருக்கிறார். நம்முடைய தமிழகத்தின் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள். ஆகவே மக்கள் நேசிக்கிறார், தேடிக்கொண்டே இருந்தால் மக்கள். எங்கே ஒரு தலைவர் நமக்கு 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு கிடைக்கவில்லை என்று தேங்கிக் கொண்டிருந்த நிலை இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இவர்தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கனவு. உண்மையான காங்கிரஸ் எங்க பக்கம் தான் இருக்குன்னு விஜய் சொல்றாரு. காங்கிரஸ்க்கும் தாவேகாவுக்கும் உடனான ஒரு உரையாடல், கான்வர்சேஷன் இன்னும் இருக்கா? பொதுவாகவே காங்கிரஸிலே அடிமட்டத்திலே இருக்கிற அத்தனை பேரும் துடிப்பாக தமிழக வெற்றி கழகத்தோடு இணைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கனவு. அந்த கனவு தான் அவர் பிரதிபலித்திருக்கிறாரே தவிர எல்லோரும் பேச்சுவார்த்தையோ மற்றது இதுவரையிலும் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. இல்ல, காங்கிரஸும் தாவேகாவும் இணைந்து போட்டி போடணுங்கிறது எல்லாருடைய கனவா இருந்தது. பட் ஆனா காங்கிரஸ்க்கு அந்த கனவு இருந்ததா? முழுமையாக இருந்தது. கீழே இருக்கிற தொண்டர்கள் அனைவருக்கும் தலைமை சில மாற்றங்கள் உருவாகி இருக்கிறது. காங்கிரஸ் யாரு கூட இருக்கணுங்கிறத விஜய் முடிவு பண்ணக்கூடாது, அது எங்க கட்சி மேலிடம் தான் முடிவு பண்ணணும் செல்வ பெருந்தகை சொல்றாரு. அதுக்கு ஆப்போசிட்டா பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. காங்கிரஸோடைய பலமே தெரியாமையே தமிழ்நாடு காங்கிரஸ் இருக்கு, இதை மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் நாங்க புதுசா ஒரு கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்தினோம். நான் பேசின எல்லாமே தலைமை சொல்லி தான் பேசினேன், நானா இண்டிவிஜுவலா பேசல. ஸோ எல்லாமே தலைமை சொல்லி தான் பேசினேன். ஒரு குட்டி தோசையை கொடுத்து எல்லாரும் பங்கு போட சொல்றது ஒரு பக்கமும், இன்னொரு புறமும் பெருசா விருந்தே வச்சாங்க. ஆனா இதையெல்லாம் தாண்டி தான் பல விஷயங்கள் நடந்திருக்கிறதா சொல்றாங்க. அந்த காலகட்டங்களில் என்ன நடந்துச்சு? பொதுவாக அவர் சொல்வது அனைத்து உண்மை. தலைமை வைத்துக்கொண்டு கூட்டணி வலிமை பெற வேண்டும், தங்களுடைய இயக்கம் வளர வேண்டும் என்ற நோக்கம் எல்லோருக்கும் இருக்கிறது. நம்மோடு இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்றவர் நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கிறார். அடிமட்ட தொண்டர்கள் தவறு நடந்துவிட்டது என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேதனையோடு தங்கள் பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். இது எல்லாம் காங்கிரஸ் கட்சியோட தொண்டர்கள் மட்டும்தான் ஃபீல் பண்றாங்களா, மேலிடத்துல இருக்கிறவங்களும் ஃபீல் பண்றாங்களா? மேலிடத்திற்கு வழி இல்லை, சில காரணங்கள் தவிர்க்க முடியவில்லை அவர்களால். இதுதான் இன்றைய நிலை. ஓபிஎஸ் திமுகவில் போய் இணைந்து முதல் முறையா போட்டி போடுறாரு. உங்களுடைய ஒரு நண்பரா, அண்ணனா, தம்பியா எப்படி பாக்குறீங்க? என்னை பொறுத்தவரையிலும் அவர் இணைந்திருப்பது வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. திரு செங்கோட்டையன் தாவேகாவிற்கு வந்த பின்பு அதிமுகவில் இருந்து பலரும் வருவாங்க, தாவேகாவை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா காலம் அப்படியே மாறி டிடிவி தினகரனும் வரல, ஓபிஎஸும் வரல, செங்கோட்டையன் மட்டும்தான் வந்திருக்கிறாரு. இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் தெரியலன்னு பலரும் சோசியல் மீடியாலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. உங்க காதுக்கு இந்த செய்தி வந்ததா? என்னுடைய காதுக்கு இந்த செய்தி எட்டியது. என்னை பொறுத்தவரையிலும் எல்லோருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகள், எல்லோரும் மனமாற்றம் இருந்தாலும் கூட அந்த மாற்றத்துக்கான தீர்வுகளை அவரால் காண இயலவில்லை. அதுதான் இன்றைக்கு இருக்கிற அரசியல் நிலை. அரசியல் எப்படிப்பட்ட நிலை இருக்கிறது என்பது உங்களால் உணர முடியும். அவர்களுக்கு இருக்க வேதனைகளை மற்றவரோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். வேதனை இருந்தாலும் தவிர்க்க முடியாமல் சிலரோடு சேர வேண்டிய கட்டங்கள் இருக்கிறது. அந்த சூழ்நிலையே சில பேர் சேர்ந்தார்கள். அதே நேரத்தில் அவருடைய எண்ணங்கள், கருத்துக்கள், மனதிலே இருக்கின்ற உணர்வுகள் அனைத்தும் தாவாக்கோடு சேர வேண்டும் என்பதுதான் அவருடைய உணர்வாக இருந்திருக்கிறது. இந்த தொகுதி மக்களுக்கு இறுதியாக நீங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்து அப்படின்னா என்னவா இருக்கு? என்னை பொறுத்தவரையிலும் மக்கள் பணியை மகேசன் பணி என்று நான் ஏற்றுக்கொண்டவன், மக்களை நேசிக்கக்கூடியவன், மக்களுக்காக நம்மால் என்ன பணிகளை ஆற்ற முடியுமோ அந்த பணிகளை ஆற்றக்கூடியவன். அதே நேரத்தில் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்ப எல்லா பணிகளும் என்னால் முடிந்த அளவிற்கு நிறைவு செய்திருக்கிறேன். மக்கள் என்னை நேசிப்பது என் இதய துடிப்பை அவர் நேசிப்பதுதான். ஆகிய மக்களை பொறுத்தவரையிலும் என்னென்ன பணிகளை ஆற்ற வேண்டும் என்று நான் நினைத்திருக்கிறேனோ, நம்முடைய மாவட்டத்தை தனி மாவட்டமாக பிரித்து கோபிச்செட்டிப்பாளையத்தை தலைநகரமாக்கப்பட வேண்டும் என்பது ஒன்று. நம்முடைய நகரத்திற்கு மையத்தில் இருக்கிற கீரிப்பள்ளத்தில்
அனைத்தும் தூர்வாரப்பட்டு காங்கிரீட் ஸ்லாப்புகள் அமைக்கப்பட வேண்டும் என்று இரண்டாவது. மூன்றாவதாக, நாங்கள் பெருநாட்களாக முயற்சி எடுத்து கொண்டிருக்கிற புறவழிச்சாலையை விரைந்து அதை செயல்படுத்த வேண்டும் என்பது மூன்றாவதாக. நான்காவதாக, நம்முடைய பகுதியில் இருக்கிற பல்வேறு இடங்களை சுற்றுலா மையங்களாக காவிரிபாளையம் ஏரி, கொடிவேரி அணை, குண்டேரிப்பள்ளம் போன்ற பகுதிகளை மக்கள் கண்டுகளிக்கின்ற அளவுக்கு சுற்றுலா மையமாக, பொழுதுபோக்கு இடமாக, குழந்தைகள் தங்களுடைய விடுமுறை நாட்களில் இங்கே மகிழ்ச்சியாக செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அதே நேரத்தில் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய விவசாயிகள், தொழிலாளர்கள், கல்விக்கூடங்கள், அனைத்து கட்டமைப்பு வசதிகளையும் சரியான முறையில் அவர்கள் பல்வேறு பணிகளை ஆற்றுவதற்கு ஏற்பாடுகள் செய்திட வேண்டும் என்ற நிலை. அனைவருக்கும் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் எல்லா கிராமங்களுக்கும் செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவு. படிப்படியாக அதை நான் நிறைவேற்றி வருகிறேன். முழுமையாக நிறைவேற்றுகிற காலத்தை இந்த முறை நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு பொறியியல் கல்லூரி அரசின் சார்பாக கொண்டு வர வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது. அதையும் நான் வெற்றிகரமாக முடிப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்வேன். இந்த தேர்தலில் எப்படியெல்லாம் பண்ணணுங்கிறது எதுவும் அட்வைஸை விஜய் எதுவும் உங்ககிட்ட கேட்டு பெற்றுட்டு இருந்தாங்க? நீங்கள் எதுவும் விஜய்க்கு ஷேர் பண்ணீங்களாண்ணா? பொதுவாக திரைப்படத்திலே ஒரு உச்சகட்டத்தில் இருக்கிற ஒரு நடிகர், எல்லோரும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கு வளர்ந்து வருகிற போது, அவருக்கு எல்லாம் எப்படி மக்களை நேசிக்க வேண்டும், எப்படி நாம் திட்டங்களை போட வேண்டும், எப்படி தேர்தல் காலத்திலே நாம் பணியாற்ற வேண்டும் என்பதெல்லாம் அவரே ஒவ்வொன்றையும் யோசித்து செயல்படுத்துகிறார். ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையும் நீங்கள் பார்க்கின்ற போது 10 அறிக்கையில் 5 அறிக்கையில் அவர் வெளியிடுகிறார் என்று சொன்னால் அவருடைய சிந்தனை ஓட்டத்தில் இருப்பதைத்தான் அவர் வெளிப்படுத்துகிறார். அது மக்களை நேசிக்கின்ற, மக்கள் பாராட்டுகின்ற, மக்கள் வரவேற்கின்ற திட்டங்களாக அனைத்தும் இருக்கிறது. விஜய் வந்ததுக்கு அப்புறம் இந்த தேர்தலை எங்களால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. யார் வருவா வரமாட்டாங்கிறது எங்களுக்கு தெரியல. ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் அமையும், அப்புறம் விஜயோட ஆதரவு வந்தாதான் இங்க முதல்வர் ஆக முடியும் தான் சொல்றாங்க. இது எந்த ஒவ்வொருத்தவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரியான தகவல் உங்களுக்கு கண்ணுக்கு வந்துச்சா? பொதுவாக அவருடைய செயல்பாடுகள், அவருடைய மனநிலைகள், அவருடைய உணர்வுகள், புதிதாக ஒருவர் வர வேண்டும் என்ற எண்ணங்கள் தான் இருக்கிறதே தவிர தொங்கு சட்டமன்றத்திற்கு வாய்ப்பே இல்லை. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் அடிக்கின்றாலே சென்னை வரையும் தான் கடலிலே வரும். அதை போலதான் மக்கள் வெள்ளம் இன்று அவரை வரவேற்கிறது, வாழ்த்துகிறது. நாளை தமிழகத்தை ஆள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த விருப்பம் சரியான முறையில் வெற்றி பெறும். எந்த தடையும் அதில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. விஜயினுடைய ஆதரவு தேவைப்படும் பட்சத்தில் நாங்கள் விஜயை சந்திச்சு எங்களுடைய ஆதரவு கேட்போம்னு பாஜகவுடைய மூத்த தலைவர்கள்லாம் சொன்னாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். அவரை பொறுத்தவரையும் தனித்தன்மையோடு வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய லட்சியம். கொள்கை பிடிப்போடு வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய லட்சியம். மக்களுக்கு எல்லா நிலைகளில் நின்று பணியாற்ற வேண்டும் தான் அவருடைய லட்சியம். மக்களை பொறுத்தவரையிலும் இந்த தேர்தல் மட்டுமல்ல, தொடர்ந்து தமிழ்நாட்டில் தன்னை நேசிக்கக்கூடியவர்களாக வளம் வர வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அப்படிப்பட்ட நோக்கம் உள்ள தலைவர் வாழ்நாளில் நமக்கு 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு கிடைத்திருக்கிறார். இதுவே மக்களுக்கு இயற்கை கொடையாக கிடைத்திருப்பதாக நான் கருதுகிறேன். ரொம்ப பிஸியான ஸ்கெடியூல்ல நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த தொகுதி மக்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களை பற்றி சொல்ல போகிறாங்கிறத மக்களை சந்திக்க போகிறேன். மக்களை சந்திச்சு பேசிட்டு வரேன். இதுவரையிலும் காலத்தை நேரம் கருதாமல் நீங்கள் எங்களிடத்திலே வருகை தந்து உங்கள் தொலைக்காட்சியின் மூலமாக இடத்திலே பல்வேறு கேள்விகளை கேட்டீர்கள். கேட்பது மட்டுமல்ல, ஆணித்தரமாக பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய வாழ்த்துக்களையும் உங்களுடைய தொலைக்காட்சியினுடைய பாராட்டுதலையும் நன்றியும் வாழ்த்துக்களையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இவர் செங்கோட்டையின் செயல்பாடுலாம் எப்படி இருந்துச்சு 5 வருஷம்? ஒரு கண்ணங்க உள்ளூர்காரர் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அவர் புதுசா இப்ப விஜய் கூட சேர்ந்து போட்டி போட வர்றாரு. நான் ரொம்ப நல்லதுங்க சார். அப்படியா? என்ன காரணம் சார்? ஒரு மாற்றம் வரணும்ல. பரவாயில்லப்பா, எங்க போனாலும் நல்லது பண்ணார். சரி, நம்பிக்கை இருக்குது அவர் மேல, நல்லது பண்ணார். பைப்பு போட சொல்லுங்க. தர்மஸ்பத்திரியெல்லாம் நிறைய கட்டி வச்சாரு. புதுப்பாத்துக்குள்ள தண்ணி பைப்பு ஊடெல்லாம் கட்டி கொடுத்தாரு. எல்லா வசதியும் செஞ்சிருக்குங்க. இந்த மெயின் ரோடு வந்து பயங்கர டிராபிக்.
மேம்பாலம் ஒன்று போட்டாங்கன்னா இந்த ஆர்ட்ஸ் விட்டு அந்த ஆர்ட்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ ஒரு விஜய் கூட இணைஞ்சிருக்கிறாரு, எப்படி பாக்குறீங்க? பரவாயில்லைங்க, எதுன்னு கணிக்க முடியாது. காலேஜ் பீரியட்லேருந்து புள்ளம்பலத்து வரைக்கும் மேம்பாலம் போட்டால் நல்லா இருக்குங்க. அரசியல் பத்தி பேச நாங்க விரும்பலைங்க. இந்த ஊருக்கு வேற என்னென்ன வசதி வேணும்? இளைஞர்களுக்கு தொழில் வேலை வாய்ப்பு எல்லாம் இருக்கா? விலைவாசியை கம்மி பண்ண சொன்னா எங்களுக்கு அது ஒண்ணு போதுங்க. வேற என்ன வசதினா வேணும் இந்த தொகுதிக்கு? நமக்கு அதை பத்திலாம் தெரியாது. செயல்பாடும் நல்லா இருந்தது, நல்லா சிறப்பா பண்ணாரு. இப்ப அவருக்கு திரும்ப வாய்ப்பு கிடைக்குமா? வாய்ப்பு கம்மி நிச்சயமா இருக்கு. விஜய் கூட போனதை எப்படி பாக்குறீங்க? விஜய் மாதிரி பெரிய வெற்றி, மாபெரும் வெற்றியா இருக்கு. தொகுதியில் சொல்ல போனால் அடிப்படை வசதியெல்லாம் நிறைய குறைவாக தான் இருக்குங்க. எல்லாம் மாற்றமே. ஏன்னா கீழ்பிள்ளை ஓடைங்கிறது வந்து பாதிகாலத்துல இன்னை வரைக்கும் இருக்குது, இன்னும் நிவர்த்தி ஒன்றும் கிடையாது. இன்னும் எங்கள் ஊருக்கு உள்ள பார்த்தீங்கன்னா அடிப்படை குடிநீர் தண்ணி கரெக்டாக டைமுக்கு வர்றது இல்லை. இன்னும் நல்லா தான் இருக்குண்ணா. அவர் இப்ப விஜய் கூட போயிருக்கிறது எப்படி பாக்குறீங்க? இன்னும் வரவேற்கிறோம். இங்க வேற எல்லா வசதியும் ஓகேவா செஞ்சு? ஓகே ஓகே ஓகே. அது சொன்னோம்னா நிறைய சொல்லாங்க. சொல்லுங்க, ஒரு 5 பிரச்சனை சொல்லுங்க. இங்க என்னென்ன இல்ல பிரச்சனை? அது நிறைய சொல்லாங்க. அது சொன்னோம்னா அது தவறா போயிருங்க. முதல்ல இருக்க வரைக்கும் நல்லா இருந்ததுண்ணா. இனி வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படியா? ஓகே, இப்ப விஜய் கூட போனதை எப்படி பாக்குறீங்க? அதைத்தான் தப்புங்கிறோம். கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் தான் நம்ம கள ஆய்வை மேற்கொண்டோம். இந்த தொகுதி மக்களின் பல்வேறு கருத்துக்களையும் இந்த தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்களையும் சந்தித்து பல்வேறு விதமான கேள்விகளை முன்வைத்தோம். அதற்கு அவர் தெரிவித்த பதில்களையும் தான் நம்ம பதிவு செய்திருந்தோம். எது எப்படி இருந்தாலும் இந்த முறை இந்த தொகுதி மக்கள் யாரை தேர்வு செய்து சட்டமன்றத்துக்கு அனுப்ப போகின்றதில்லை என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நாளை வேறொரு சட்டமன்ற தொகுதியில் உங்களை சந்திக்கிறேன். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.